இங்க கப்ரியல்ங்கிற ஒரு பெரிய பிட் பாக்கெட் திருடன் ரோட் சைடுல மொபைல் பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த ஒரு வயசானவரை கவனிக்கிறான். உடனே அவர்கிட்ட போயிட்டு அவர் மேல தெரியாம மோதுற மாதிரி மோதி அவர்கிட்ட இருந்த பர்ஸை அடிச்சிடறான். ஆனா அன்னைக்கு தப்பான ஆள்கிட்ட பர்ஸ் அடிச்சிட்டோங்கிற விஷயம் அவனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. அந்த பர்ஸுக்குள்ள இருந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த பர்ஸை தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிடறான். அப்போ அவன் திரும்பி பார்த்து அடுத்த செகண்டே ஒரு போலீஸ் அவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஆனா பெரிய பிட் பாக்கெட் திருடனா இருந்த இவனுக்கு போலீஸை ஏமாத்துறது எல்லாம் கஷ்டமான விஷயமே இல்ல. திடீர்னு போலீஸோட தொப்பியை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து மின்னல் ஸ்பீட்ல ஓடிறான். அப்படி ஓடிட்டு அவன் ஒரு பில்டிங் முன்னாடி வந்து நிற்கும் போது அவனோட பாட்டியை அவங்க ஓனர் பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறத கண்ணாடி வழியா பாக்குறான். அதை பார்த்ததும் அவனுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஏன்னா அவனோட பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் திருடவே ஆரம்பிச்சிருந்திருப்பான். உடனே பாட்டியை கூட்டிட்டு போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்கலாம்னு பாக்கெட்டுக்குள்ள கையை விடும்போது அவனோட லக்கி காயின் ஒண்ணு காணாம போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். அப்போ அவனோட பாக்கெட்டுக்குள்ள நீ தொலைச்சது கிடைக்கணும்னா இதுல இருக்கிற அட்ரஸ்க்கு வான்னு எழுதி இருக்கிற ஒரு கார்டை பாக்குறான். உடனே சுத்தி பார்த்து அவனை யாரோ டார்கெட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். அந்த கார்டுல இருக்க அட்ரஸுக்கு அவன் போய் பார்க்கும்போது அது ஒரு கார்டா இருக்குது. அங்க ட்வின்ஸ் 2 பேர் ஏற்கனவே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி கார்டு வந்திருக்கும். இப்போ அந்த 3 பேருக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டு பகுதிக்கு ஏன் நம்மள வர சொல்லி இருக்காங்கன்னு எதுவும் புரியல. அப்படியே அந்த காட்டுப்பாதை வழியா ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அவங்களோட மொபைல்ல சிக்னலும் கட் ஆகிடுது. அப்போ திடீர்னு அங்க இருந்த ஒரு மரக்கிளை ஒண்ணு உடைஞ்சு விழுது. அப்பதான் கப்ரியலுக்கு அந்த இடம் ஒரு புதிர் காடுன்னு புரியுது. அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே அங்க இருந்த மரங்கள்ல ரகசிய கேமராக்கள் அவங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்ச தூரம் போனதும் அவங்க முன்னாடி ஒரு பெரிய சுவர் ஒண்ணு வருது. அதோட டோர் அவங்க தள்ளி பார்க்கும்போது அது ஓபன் ஆகவே இல்லை. அப்போ திடீர்னு அவங்க பின்னாடி பார்க்கும்போது இன்னொரு பொண்ணு அதே மாதிரி கார்டு அவளுக்கும் வந்ததா சொல்லி அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அடுத்தது அவங்க எப்படி உள்ள போறதுன்னு சுத்தி தேடும்போது அங்க இருந்த ஒரு சிலையோட விரல் ஒரு சுவரை நோக்கி நீட்டிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கு நேரா இந்த கல்லை அந்த பொண்ணு பிரஸ் பண்ணும்போது அந்த டோரும் ஓபன் ஆகிடுது. அவங்க அது வழியா போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய ஏரியா பாக்குறாங்க. அங்க ஒரு போட்டும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அந்த போட்டை ஓட்டுறவங்க கிட்ட அவங்க இது என்ன இடம்னு விசாரிக்கும் போது அவன் உங்களை அந்த பக்கம் இருக்கிற தீவுக்கு கொண்டு விடுறது மட்டும்தான் என்னோட வேலை, மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஆர்வத்துல அவங்க 4 பேரும் போட்ல ஏறி இந்த உலகத்தை விட்டு தனியா இருக்கிற அந்த தீவுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது உலகத்திலேயே பெஸ்டா பிட் பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கான ஸ்கூல் ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பீட்டர் புதுசா வந்திருக்கிறவங்களை வெல்கம் பண்றாரு. அப்பதான் கப்ரியலுக்கு அந்த பிரின்சிபல் பீட்டர் தான் அவனோட லக்கி காயினை எடுத்த அந்த வயசானவரணும். அவருக்கு பக்கத்துல நிற்கிற வைஸ் பிரின்சிபல் அவனை துரத்தி வந்த போலீஸ் தான் புரிஞ்சுக்கிறான். அப்பதான் பீட்டர் அவங்க எல்லாரோட லைஃபையும் மாத்துறதுக்காக ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்கிறத கப்ரியல் புரிஞ்சுக்கிறான். அப்போ பீட்டர் உங்களோட வீட்டுல காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு இருக்குதுன்னு உங்க வீட்டுல எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னு அவங்க 4 பேரையும் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ண சொல்லி கூப்பிடுறான். ஆனா கப்ரியல் மட்டும் அவனோட வயசான பாட்டியை பார்த்துக்காம இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னோட காயினை கொடுங்கன்னு கேட்கறான். அதனால பீட்டர் ஏமாந்து போய் அவனோட காயினை அப்படியே திருப்பி கொடுத்துறான். ஆனா நைட் டைம்ல அந்த தீவை விட்டு வெளியேறது ரொம்பவும் ஆபத்தானதுன்னு அவனை வார்ன் பண்றாரு. அதனால மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணி யோசிச்ச கப்ரியல் மனசு மாறி திருடனா இருக்கிற அவனோட லைஃபை மாத்துறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு அந்த ஸ்கூல்லயே ஜாயின் பண்ண முடிவு பண்றான்.